இன்னைக்கு உலகத்துக்கு என்ன தெரியுதோ இது அல்ல. இனி கர்த்தர் உன்னை தெரிய வைக்க போகிறார். இனி ஒன்றை கர்த்தர் என் வாழ்க்கையில தெரிய வைக்க போகிறார். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, இந்த வார்த்தையை நம்பி ஏற்றுக்கொள். ஹalleluya. இது எப்படி ஆகும்? இன்னைக்கு மரியாதை போல கேள்வி எழும்புதுனா ஒரு வார்த்தை தைரியமாய் சொல்லுகிறேன். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், இதை நான் சொன்னேன், இதை நான் நிறைவேற்றினேன். ஹalleluya. மரியாதை, இது மனுஷரால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். இந்த வார்த்தை பேசப்படும் போது ஒரு தேவ பிள்ளை எப்படி கேட்க தொடங்கிறோம்னா, ஆமா, இந்த வார்த்தையால எல்லாமே கூடும். பட்டு போன எண்ணெய் கத்த தழைக்க பண்ணி, எத்தனை பேர் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும், தெரிய வரும். ஆமே, இதற்கு அடையாளம் தான் விழுந்தது உண்மை, ஆனா விழுந்தே போக கத்தர் விடல. சங்கீதத்தில் ஒரு வார்த்தை அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 37வது சங்கீதம் அதனுடைய 24வது வசனத்தில், நீதிமானை விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு போக மாட்டான், விழுந்தே போக மாட்டான். ஆமென். இது மங்கினது உண்மை, ஆனா அணைந்து போகல. நெறிந்தது உண்மை, ஆனால் முறிந்து போகல. எத்தனை பேருக்கு இந்த பகல் நேரத்தில் தைரியமாய் சொல்ல முடியும், ஆமா, உண்மையிலே என் வாழ்க்கையில நிறைய விஷயத்துல நான் விழுந்துதான் கிடக்க, ஆனா இன்னைக்கு நான் தைரியமாய் சொல்ல முடியும், நான் விழுந்து போகல. கர்த்தருடைய கரம் என்னை தாங்கி கொண்டிருக்கிறது.